ஓடினாலும் கடவுளின் அழைப்பு தப்பிக்குமா? யோனாவின் அதிர்ச்சியும் ஆசீர்வாதமும் நிறைந்த கதை. மூச்சை நிறுத்த வைக்கும் ஒரு தருணம். கடவுள் அழைக்கிறார், ஆனால் மனிதன் ஓடுகிறான். அந்த ஓட்டம் எங்கே முடியும் தெரியுமா? ஒரு காலத்தில் தேவனுடைய வார்த்தையை அறிவிப்பதில் வல்லவராக இருந்த ஒரு தீர்க்கதரிசி வாழ்ந்தார். அவருடைய பெயர் யோனா. அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, தேவனின் குரலை தெளிவாக கேட்கும் ஒருவர். ஆனால் ஒரு நாள் அவருக்கு வந்த தேவனின் கட்டளை அவரை அதிர்ச்சியடைய செய்தது. நீ நினிவேக்கு போய் அந்த மக்களின் பாவங்களை அறிவித்து மனம் திரும்பும்படி சொல்லு என்று தேவன் சொன்னார். நினிவே, அது ஒரு பெரிய நகரம். ஆனால் அந்த நகரம் தீமையாலும் அநியாயத்தாலும் நிரம்பியிருந்தது. அங்கேயுள்ள மக்கள் கடவுளை மதிக்கவில்லை. இதை யோனா அறிவார். அதனால் அவர் மனதில் ஒரு பயமும் ஒரு மறுப்பும் எழுந்தது. அந்த மக்களை நான் ஏன் எச்சரிக்க வேண்டும்? அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்று யோனா நினைத்தார். அந்த ஒரு எண்ணமே அவரை கடவுளின் கட்டளைக்கு எதிராக நடத்தத் தொடங்கியது. அவர் ஓட முடிவு செய்தார், தேவனிடமிருந்து ஓட. யோனா யோப்பா என்னும் துறைமுகத்திற்கு சென்றார். அங்கே தூரமான தர்ஷீஷ் செல்லும் ஒரு கப்பலை கண்டார். அவர் அதில் ஏறினார். இந்த பயணம் என்னை கடவுளின் பார்வையிலிருந்து தப்பிக்க செய்யும் என்று நினைத்தார். ஆனால் கடவுளின் பார்வையிலிருந்து ஓட முடியுமா? கப்பல் கடலில் செல்லத் தொடங்கியது. ஆரம்பத்தில் எல்லாம் அமைதியாக இருந்தது. ஆனால் திடீரென்று வானம் கரும்பழிந்தது. கடல் கொந்தளிக்கத் தொடங்கியது. ஒரு பெரிய புயல் எழுந்தது. கப்பல் ஆட ஆரம்பித்தது. மாலுமிகள் பயந்தனர். ஒவ்வொருவரும் தங்கள் தெய்வங்களை அழைக்கத் தொடங்கினர். ஆனால் யோனாவா? அவர் கப்பலின் அடியில் தூங்கிக் கொண்டிருந்தார். அந்த காட்சியே ஆச்சரியமாக இருந்தது. புயல் நடுவில் அமைதியாக தூங்கும் ஒருவர். கப்பல் தலைவன் வந்து அவரை எழுப்பினார். எழுந்திரு, உன் தேவனை அழை, இல்லையெனில் நாங்கள் எல்லோரும் அழிந்து போவோம். அப்போது மாலுமிகள் ஒரு தீர்மானம் எடுத்தனர். இந்த புயலுக்கு காரணம் யார் என்று சோதனை போட்டனர். அந்த சோதனை யோனாவையே சுட்டிக்காட்டியது. அவர்கள் யோனாவிடம் கேட்டனர், நீ யார்? எங்கே இருந்து வந்தாய்? ஏன் இந்த புயல்? யோனா உண்மையை சொன்னார். நான் தேவனிடமிருந்து ஓடுகிறேன். இந்த புயல் என்னால்தான். அந்த வார்த்தைகள் எல்லோரையும் அதிர்ச்சியடைய செய்தது. புயல் இன்னும் அதிகமாகியது. கப்பல் உடைந்து போகும் அளவுக்கு. யோனா ஒரு தீர்மானம் சொன்னார். என்னை கடலில் எரியுங்கள், புயல் நின்றுவிடும். மாலுமிகள் முதலில் தயங்கினர். ஆனால் புயல் மேலும் கொந்தளித்ததால் அவர்கள் யோனாவை கடலில் எறிந்தனர். அந்த கணமே புயல் நின்றுவிட்டது. கடல் அமைதியானது. மாலுமிகள் அதிசயித்தனர். அவர்கள் உண்மையான தேவனை அங்கே அறிந்தனர். ஆனால் யோனாவா? அவர் கடலில் மூழ்கிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. தேவன் ஒரு பெரிய மீனை ஏற்பாடு செய்தார். அந்த மீன் யோனாவை விழுங்கியது. இது முடிவா? இல்லை, இது ஒரு புதிய ஆரம்பம். 3 நாட்களும் 3 இரவுகளும் யோனா அந்த மீனின் உள்ளே இருந்தார். அங்கே இருட்டு, தனிமை, பயம். ஆனால் அந்த இடமே அவரை மாற்றியது. அவர் இறுதியாக தேவனை நோக்கி ஜெபித்தார். கர்த்தாவே, நான் தவறு செய்தேன், உம்மிடமிருந்து ஓடியேன், என்னை மீட்டருளும். அந்த மனம் திரும்புதல் உண்மையானது. தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். மீனுக்கு கட்டளை கொடுத்தார். மீன் கரைக்கு வந்து யோனாவை வெளியே உமிழ்ந்தது. யோனா உயிரோடு மீண்டும் நிலத்தில் நின்றார். அவருக்கு ஒரு 2வது வாய்ப்பு கிடைத்தது. இப்போது தேவன் மீண்டும் பேசினார். நினிவேக்கு போய் நான் சொன்னதை அறிவி. இந்த முறை யோனா ஓடவில்லை, அவர் கீழ்ப்படிய தீர்மானித்தார். நினிவே ஒரு மிகப்பெரிய நகரம். அதை கடந்து செல்ல 3 நாட்கள் ஆகும். யோனா அந்த நகரத்தில் சென்று கூச்சலிட்டார், 40 நாட்களில் நினிவே அழியும். அது ஒரு எச்சரிக்கை, ஒரு கடைசி வாய்ப்பு. அதிர்ச்சியாக நினிவே மக்கள் அந்த வார்த்தையை லேசாக எடுத்துக்கொள்ளவில்லை. மக்கள் முதல் ராஜா வரை எல்லோரும் மனம் திரும்பினர். அவர்கள் நோன்பிருந்தனர், தங்கள் பாவங்களை ஒப்புக்கொண்டனர், தேவனை தேடினர். அந்த நகரம் முழுவதும் மாற்றம் கண்டது. தேவன் என்ன செய்தார் தெரியுமா? அவர் அந்த நகரத்தை அழிக்கவில்லை. அவர்களின் மனம் திரும்புதலை கண்டு அவர்களை மன்னித்தார். ஆனால் யோனாவா? அவர் இதனால் மகிழ்ந்தாரா? இல்லை, அவர் கோபப்பட்டார். நான் சொன்னது நடக்கவே இல்லை என்று வருந்தினார். அவர் நகரத்திற்கு வெளியே சென்று உட்கார்ந்தார். அங்கே அவர் என்ன நடக்கும் என்று பார்த்தார். தேவன் அவருக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க விரும்பினார். ஒரு செடியை வளர்க்க வைத்தார். அது யோனாவுக்கு நிழல் கொடுத்தது. யோனா மகிழ்ந்தார். ஆனால் மறுநாள் அந்த செடியை உலர வைத்தார். வெயில் கொதித்தது. யோனா சோர்ந்தார். அவர் மீண்டும் வருந்தினார். அப்போது தேவன் பேசினார். ஒரு நாள் வாழ்ந்த இந்த செடியை பற்றி நீ கவலைப்படுகிறாய். ஆனால் ஆயிரக்கணக்கான மக்களும் மிருகங்களும் உள்ள நினிவை பற்றி நான் கவலைப்படக்கூடாதா?
என்ற கேள்வி யோனாவின் மனதை தொட்டது. இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறது? நாம் ஓடினாலும் தேவனின் திட்டம் நம்மை அடையும். தண்டனைக்கு பதிலாக தேவன் கருணையை காட்ட விரும்புகிறார். மனம் திரும்பும் இதயம் இருந்தால் எந்த மனிதனும் மாற்றப்பட முடியும். கடவுளின் அழைப்பு ஒரு சுமை அல்ல, அது ஒரு ஆசீர்வாத வாய்ப்பு. உங்களுக்கு ஒரு கேள்வி: நீங்கள் யோனா போல ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா அல்லது நினிவே மக்களைப் போல மனம் திரும்புகிறீர்களா? இன்று இந்த கதையின் மூலம் தேவன் உங்களிடம் பேசுகிறார். என் அழைப்பை ஏற்கிறாயா? மேலும் இதுபோன்ற வேதாகம கதைகளை பார்க்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.